யாருடைய வீடு? அதோ இருக்க. யாருடைய வீடு அது? ஐயா, உங்களுடைய வீடா? அதுதான் இதுன ஆழ்வார் உங்களுடைய வீடு. ஆமா, எங்களுடைய வீடு. அது யாருடைய வீடு? வேல்முருகன் வீடு. ஆமா, சொந்தமா சமாதிதா? ஆமா, யாரே வரல. அதோ தெரிகின்றது அந்த குடில். அது யாருடைய குடிசை? ஐயா, அது தெரிகின்ற குடிசை தங்களுடைய குடிசை. ஐயா, யாருடைய குடிசை? தங்களுடையது. என்னுடையது என்று சொல்லாமல் தங்களுடையது என்று சொன்னதனாலே நான் மனமு வந்து உங்களுடைய குடிசைக்கு நான் காலடி எடுத்து வைக்கின்றேன். வாங்கலாமா? ஐயா, என்ன புண்ணியம் பகையதை போக்கி புராண பதியே
எதற்காக நீ அங்க இருந்து துவாரையில இருந்து அச்சனாபுரத்துக்கு நடந்து வந்திருக்கிறீங்களா? என்ன காரியம் அத்தான்? எதற்காக என்றால் இருக்கக்கூடிய அத்தினாபுரி பட்டணத்திற்கு நான் பாததாரியாக எதற்காக வந்தேன் என்றால் தர்மபுத்திரனாக விளங்கக்கூடியவன் யாரும் உன்னுடைய அன்னார் பெற்ற மகன். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நல்லா என்ன அன்னார் பெற்ற மகன் தருமன். அவர் இருக்கக்கூடிய 5 ராஜாக்கள், அவர்களுடைய தாயாக இருக்கக்கூடிய குந்தாதேவியின் அண்ணி, அதை இருக்கக்கூடிய பேத்தியாக இருக்கக்கூடிய அனைவரும் நலமாக இருக்கின்றன. பாததாரியாக ஏன் வந்தேன், எதற்காக அதற்குரிய இளஞ்சோப்பில் அமர்ந்திருந்தேன் என்றால் உன்னுடைய அன்னார் பெற்ற மகனார் கூடிய தர்மநந்தனன், மாமா நீங்க ரதத்துல போகக்கூடாது, நடந்தே அந்த அத்தினாபுரி பட்டணத்திற்கு பாதமானது அந்த இடத்துல படணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நடந்து வந்தோம். சாய்ந்திடவே ராஜாக்களும் 13 ஆண்டு கழித்து உபலாவித்தில் தங்கியிருக்கின்றார்கள். அதை சொல்லலாம்னு வந்தான். அவன் உரிமை உள்ள மன்னன் அல்லோ பொறுமை உள்ள மன்னன். அவன் நயவஞ்சனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட செயலை செய்து விட்டான். அதற்காக வேண்டி நீங்க குருநாட்டை பார்ப்பதற்கு வந்தேன்னு கேட்டீங்களா? எதற்காக வந்தேன் என்றால் அவன் சொன்ன விசேடத்திற்கு 12 வனவாசம் ஓராண்டு அக்கியாவை கழித்து வந்தால் பதிநாட்டு வருகிறேன் என்று சொன்னான் அல்லவா? அதற்காக குருநாட்டை பாண்டவருக்காக கேட்க வந்தேன். பாண்டவருக்காக நாடி கேட்டு வந்திருக்கானா? அந்த கொடியா பாவி துரியராஜன் துரியோதனாக விளங்கக்கூடிய கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு மடியற்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. எதற்காக என்றால் உங்ககிட்ட நாங்க கேட்கலாமோ கேட்க கூடாது மன கலக்கம் அடையுது. எதுக்கு பாதசாரியா நடந்து வந்தானா எங்க போய் கேட்டாலும் யா வீடு, அங்க போய் கேட்டா யா வீடு. நான் இளந்தோப்பில் அமர்ந்திருக்கிற போது ஒரு குடிசை தெரிஞ்சது. திடீரென்று நீங்க வந்தீங்க, யார் வீடுன்னு கேட்டேன். அது தங்களுடைய வீடு, அது என்னுடைய வீடு கிடையாது, தங்களுடைய வீடு என்று சொன்னதுனால என் பாதத்தை உங்களுடைய குடிசையில எடுத்து வைத்தேன். அதனால இந்த பாவி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஏதையோ பேசிக்கிட்டு இருந்தான். உங்களை சாப்பிடுறீங்களா இல்ல தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல மோர் சாப்பிடுறீங்களான்னு கேட்காம அப்படி இருந்த போதிலும் சற்று நேரத்திலே உங்களுக்கு இதோ சமையலான படையல் படைப்பதற்காக சமையல் செய்து விடுகிறேன். சற்று அமருங்களை சாமிக்கு தலிகையாக சமைக்க வேண்டி சரிவர இல்லாவிட்டால் அமையும் என்பாரினாலே
இருக்கக்கூடிய கடைக்காரர்களில் சென்று அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கின்றதோ அத்தனை வகைகளும் வகை கொன்றாகத்தானே வாங்கி 1000 சமையல்காரர்களை கொண்டு என்னென்ன வகைகள் சமைக்க முடியுமோ அத்தனையும் ஒரு நொடிக்குள் நலமாகத்தானே சமைக்க வேண்டும். அத்தான் உட்கார அமருங்க. கோவிந்தமே
சதுர்புஜ காட்சி. தீங்கென்று நாடெல்லாம் திங்கள்மோ மாறி பெய்து பூங்கு வளை போதில் பொறி கொண்டு கண்படைப்பார் ஏங்காத புத்திருந்து தீர்க்கங்களை பற்றி வாங்க குடல் நினைக்கும் வல்ல பெரும்பசிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரே வடமதுரை மைந்தனை தூயப்பரி நீரமுனை திரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தூயமாய் வந்து நாம் துமலருது ஆயினால் வாடி மனதினால் சிந்திக்க பேரகிரையும் புதுதருவாழ்கின்றனவும் நீ இனிது சாகும் செப்பேரோ காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை ஆறிலேன் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி ஆரொலி வண்ணா கண்ணா கண்ணனே கதறுகின்றேன் ஆகுல குலைகள் ஆகுல கலைகள் யாவும் அரங்கமான உருளானே தேவதேவா ஆதி புருஷோத்தமனே கரியமாளே பச்சை நிற காக்குத்தா வாசுதேவா மதுமனா என்று உன்னை கச்சரவம் எதிராடும் ஹரிகோவிந்தா நாராயணா கேசவா என்று உன்னை இச்சையுடன் பிடிப்பதும் எனக்கு போதும் எழில் பல சக்கரமுடைய அதிபரஞ்சோதியா என்ற பகிரண்டமாய் ஆதியாய் நின்ற நாமம் அடிமுடியும் நடுவாக எளியவன் கலிந்த நாமம் நிதி நெறியாக நதி நிதி நெறியாக வெளியூரியாய் நின்ற நாமம் நீதி நெறியாக மணிபூரகந்தனின் நிலையாக நின்ற நாமம் தேசமுடன கல்லவாக நவீனேறி நெறியாக வந்த நாமம் எனக்கு மேலாம் பாதத்தையும் நாலாம் பாதத்தையும் விளங்க கொடுக்க நாமம் ஆனந்த பேரொலியாகவே விளங்கிடும் நமோ நமோ வென்ற நாமம் நாராயணா ஹரி கோவிந்தா வென்று தினந்திரம் நான் என்ன இது இவ்வளவு சீக்கிரத்திலே இவ்வளவு வகையான பதார்த்தத்தை தயாரித்திருக்கிறேன். ஏதோ என்னால் முடிந்தவரை இந்த எளியான் உங்களுக்காக வேண்டி பெரிய படையலானது செய்திருக்கிறேன் சுவாமி. ஆனால் அத்தான் விஜயராஜரே, ஆஹா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. 1000 சமையல்காரர்களை கொண்டு வந்து இவ்வளவு வகையான பதார்த்தத்தை எனக்காக தயார் செய்தீர்களா? இந்த எளியோன் செய்தது என்னால் முடிந்த வரையில ஐயனே. ஐயா என்ன விருந்து பாருங்கள், எதை விடுவது எதை எடுப்பது என்று எனக்கு தோன்றவில்லை. எதை உண்பது எதை உண்ணாமல் இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு ஏதோ இந்த எளியோனால் முடிந்த வரையில அதை இருக்கக்கூடிய இந்த உபயத்தை செய்து கீர்த்தியும் புகழும் பெறக்கூடிய ஐயாவாக இருக்கும்படியான 4ஆம் உபயத்தார் சேர்ந்த அனைத்து உபயதாரர்களும் சேர்ந்து இதோ உங்களுக்காக அவர் வேல்முருகன் குடும்பத்தாரும் சேர்ந்து இதோ இருக்கக்கூடிய அந்த அம்மையாரும் உங்களுக்காக செய்த அன்னமான இந்த சாதத்தை பார்க்கின்ற பொழுது இது முத்தை பழிக்கும் சாதம். முத்தை
பழிக்கக்கூடிய சாதமாக இருக்கின்றது. முத்தியது சாதம் எது என்று எனக்கு தோற்றமளிக்கவில்லை. அவ்வளவு ஒரு அருமையான சாதமாக இருக்கின்றது. இருந்தாலும் இது இருக்கின்றது. இது என்னது? லட்டு. லட்டானது இருக்கின்ற பார்க்கின்ற பொழுது இது அதிரந்த லட்டு. இது அதிரந்தை லட்டு. என்ன விருந்து என்று என்னால் சொல்ல முடியவில்லையே. அதோ இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சித்தர் வித்தியாசர் கிண்டுமுறை என்று சொல்லக்கூடிய 33 தேவர்களும் வந்து இதற்குரிய பகவானாருக்குரிய கண்ணலாக இருக்கக்கூடிய விருந்துக்கு சென்றிருக்கிறார் என்று அதோ பாருங்கள் ஐயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். விருதன் வீட்டில் விருந்து உங்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இந்த படைத்திருக்கக்கூடிய விருந்தானது உலகத்திலே இல்லாத விருந்து. அப்படிப்பட்ட விருந்தானது இங்கே படைத்திருக்கிறார்கள். அனைவருமாகத்தானே நான் உண்ணக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா எல்லாம் படைத்திருக்கிறீங்க. இதை உண்பதற்கு எதை வைத்தால் உண்ணலாம்? உங்களுடைய மனதை வைத்தால் மட்டும்தான் ஐயனை உண்ண முடியும். ஆனால் இது அனைத்தையும் உண்பதற்காக என் மனமானது தற்போது வைக்க முடியாத காரணமா இருக்கிறேன். ஏன் ஐயா, இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும். தவறு ஒன்று கிடையாது. ஆனால் இத்தனை வகையான பதார்த்த வகைகளை செய்து விட்டீர்கள். தற்போது ஏதோ மறைத்து தனிமையாகத்தானே உங்களுக்கென்று சுவையாக சமைத்து நீங்க மட்டும் தனியா உண்பதற்காக வைத்திருக்கிறீங்களே, அதை மட்டும் நீங்க உண்ணலாம். ஏதோ இது எனக்கு என்று படைத்து வைத்து விட்டு எனக்கு கொடுக்கிறீங்களே ஐயா, அது என்ன இது தனியா இருக்குது? இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு இந்த வயிறானது கொடுத்து வைக்கவில்லை. ஏன் சாப்பிடுங்கள். எனக்கு குண்மை நோயானது இருக்கின்றது. வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய குண்மை நோய் இருக்கின்றதுனால இதையெல்லாம் சாப்பிடுவதற்கு எனக்கு அருகதை இல்லை. அதனால் அதோ சாமை புல் என்று சொல்லக்கூடிய புல்லை கொண்டு வந்து அதை காய வைத்து அதை நொய்யாக்கித்தானே அங்கே வைத்திருக்கிறேன். ஐயா, உங்கள் ஆயாசம் இதோ இருக்கக்கூடியது. அதில் ஒன்றுமில்லை ஐயா. ஏதோ இருக்கக்கூடிய புல்லரிசி கஞ்சியை தான் நான் அன்னமாக புசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏதோ எனக்கு அதை உண்பதற்கு மனமானது ஏக்கம் கொள்கிறது. அதை நீங்க இத்தனை வகையான பதார்த்தத்திற்கு என் மனம் இயங்கவில்லை. அதை நீங்க உண்ண வேண்டுமென்றால் இதோ உங்களுக்கு ஏனென்றால் இது இருக்கக்கூடிய ஏன் அதை கேட்கிறேன். ஒப்புடன் முகமலர்ந்து உபதரித்து உண்மை பேசி பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். பழமோடு பாலாண்ட முகம் கடித்து விடுவாராய் அப்பிய பசியினோடு கடும்பசி ஆகுந்தார். அபகிரட்டியாக இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க? உண்ணீர் உண்ணீரென்று அவர் மனையில் உபசரியா தன் மனையில் உண்ணாமல் இருப்பதே ஒரு கோடியாகும். எப்படி என்றால் ஒரு குடியானவன் ஒருவன் இருந்தான். குடியானவன் ஒருவன் இருக்கும் தருவாயிலே அவன் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு அன்னமிட்டு உண்பது வழக்கம். இந்த வேல்முருகன் ஐயா கொடுத்தாங்க. அது போல ஒருவருக்கு அன்னமிட்டு உண்பது வழக்கம். அது போல ஒரு குடியானவன் இருந்தால் தினந்தோறும் வெளியே செல்வது, யாராவது அழைத்து வந்து உணவிட்டு உண்பது. ஆனால் மனைவியினுடைய தன்மை அப்படி கிடையாது. எப்பொழுதா இருந்தாலும் கணவனை திட்டிக் கொண்டே இருப்பது. இது மனைவிக்கு தெரியாமல் அழைத்து வந்தான். போகின்றவன் பொழுது சரியாக 12 மணி இருக்கும். சித்திரை மாத வெயில். அது போல ஒரு மூதாட்டியா இருக்கக்கூடியவர் 4 பிள்ளைகளை பெற்று விட்டார்கள். 4 பிள்ளை பெற்றா நடுத்தெருவில் சோறு. அது போல பிள்ளைகளாக விளங்கக்கூடியவர் அடித்து துரத்தி வெளியே விட்டு விட்டார்கள். பாவம் பசியோடு இருந்ததை அந்த குடியானவனாக இருக்கக்கூடியவன் பார்த்து விட்டான். பார்க்கின்ற பொழுது அம்மா நீங்க யாருங்க என்று கேட்டான். கேட்கின்ற பொழுது நான் 4 பிள்ளை பெற்று சாமி, என் குழந்தைங்க எனக்கு சோறு போடாது, நான் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அம்மா ஏதோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், என் வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு வேளை உணவு கொடுக்குறேன் அப்படி என்று அழைத்து வந்தான். அழைத்து வருகிற பொழுது அவன் மனைவியுடைய தன்மை அப்படி கிடையாது. எதற்கெடுத்தாலும் பேசிக்கொண்டு திட்டிக் கொண்டு இருப்பது. மனைவி எப்படியா இருந்தாலும் அவன் மனதை மாற்றம் இல்ல. ஐயோ மனைவியாக இருக்கக்கூடிய சித்திர மாத வெயில்ல ஓடுறாள ஆடுறாள எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறாள அப்படி என்று துணி எடுத்தான், முகத்தை துடைத்தான். என்னைக்கும் இல்லாத திருநாளாம் இன்னைக்கு வந்து திடீர்னு நமக்கு வந்து செய்யக்கூடிய பணிவிட வேலை செய்யறாரு. ஐயோ வெயில்ல நீ போவாதம்மா, வெளியே போனா கருத்துடுவேன், வேலையெல்லாம் செய்யாதம்மா, நான் இருக்கிறேன் அப்படி என்று தேத்து மாத்தி தித்தி ஊட்டி இதெல்லாம் செய்யறியா, உனக்கு என்ன வேணும்னா ஒண்ணும் இல்ல, வெளியில ஒரு மூதாட்டி வந்து அமர்ந்திருக்காங்க, ஒருவேளை உணவு கொடுக்கணும்.
ஓடினால் ஆடினால் பாடினால் கையில இருக்கிற முறமும் தொடப்பத்தையும் எடுத்துட்டாங்க. உனக்கே தண்டை சோறு போறேன் நான் போடுறான். நீ ஒரு ஆளு கூட்டு வந்தியா அப்படி என்று ஆடினால் ஓடினால் ஏதோ பேசினார். அம்மா பேச வேண்டாம், எனக்கு ஒரு வேலை தினமும் எனக்கு உணவு கொடுக்கல, இன்னைக்கு எனக்கு வேண்டாம், அந்த உணவை அந்த அம்மாவுக்கு கொடுத்துரு அப்படி என்ற உடனே இவன் வந்து அது உணவானதை கொண்டு வந்து வெளியே கொண்டு வரான். கொண்டு வரும்போது அந்த அம்மா உணவு உண்பதற்காக வைக்கிறான். அந்த அம்மா என்ன செய்யணும்? பசியால சாப்பிட்டு இருக்கணும், ஆனா சாப்பிடவில்லை. கையடிக்க நானுது அந்த சாப்பாட்டுல கைய வைக்கிறது அவங்க கை பூசுதான். ஏன் இவன் முக மலர்ச்சியோடு இட்டு இருந்தால் அந்த உணவை கையில் எடுத்திருப்பான். கண் பார்க்க பூசுது. கண்ணால பாக்குறதுக்கே அந்த காட்சியான பொருந்தல. அதாவது அவளுக்கு கண்ணு பூசுதான் அவ போடுற சாப்பாடு. ஏன்னா முக மலர்ச்சியோடு போட்டிருக்கணும். அப்படிப்பட்ட உணவை உண்ணாமல் படி என்ன சொல்றாங்களா? உண்ணீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமல் இருப்பதை ஒரு கோடி சாப்பிடுங்க. பேச்சாளோட சொல்லக்கூடாது. உள்ளன்போடு கூழாக இருந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் இந்த குடிசையாக இருந்தாலும் உள்ளன்போடு வாருங்கள் அப்படி முகத்தோடு வரவேற்று நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை கொடுக்க வேண்டும். ஆனா அந்த பொம்பளை அப்படி கொடுக்கல, முகம் கடுத்து கொடுத்தார்கள். அதனால உண்ணாமல் படிக்கு மதியாத தலைவாசல் மிதித்தொருக்கால் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி வரும். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு பேராளர் கூப்பிடக்கூடாது, உள்ளன்போடு வரவேற்கணும். என்ன வரவேற்றீங்கல்ல நீங்க யாருடைய வில்லன்னு கேட்கும் போது என்னுடைய இல்லன்னு சொன்ன பிறகு அப்பொழுது மனம் வந்து இல்ல. அது போல வேல்முருகன் குடும்பத்தார்கள் 4ஆம் நாள் உபயத்தை செய்து வீட்டு வரக்கூடியவர்கள் உள்ளன்போடு என வரவேற்றதுனால இங்க அமர்ந்து அவர்கள் படைக்கக்கூடிய இந்த விருந்தை மனமோடு ஏற்றிருக்கிறேன். அந்த பெண்ணு பண்ண செய்தால அது போல நீங்க செய்யவில்லை, அது போல மனம் வந்து ஏற்றிருக்கிறேன். அதை வைத்திருக்கிறீங்களா அந்த உணவானது எனக்கு கொடுக்கணும். இந்த உணவை உனக்கு புல்லரிசி கஞ்சி இந்த உணவை உனக்கு கொடுக்கறதுக்கு அந்த வேல்முருகன் ஐயாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அம்மையார் எனக்கு நேற்று பண்ண சிகிச்சையினாலதான் உனக்கு இன்னைக்கு இந்த கஞ்சியை கொடுக்குறான். இல்லை என்றால் இல்ல. அப்படிப்பட்ட புண்ணியமான அவங்களுக்கு இந்த அம்மன் அருள் பாலிக்க வேண்டும் என்று அம்மனை ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். தற்போது உங்களுடைய வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய குன்ம வலி எப்படி இருக்கின்றது? இந்த புல்லரிசி கஞ்சியானது நீங்கள் அறிந்தின உடனே எனக்கு இந்த குன்ம நோய் வலியானது சற்று நன்றாகத்தான் தெரிகின்றது. ஏன் அந்த குன்ம வலி வந்தது என்று தெரியுமா? எனக்கு தெரியாத என முன்னொரு முற்பிறவிலே நீங்கள் அதற்குரிய தர்மதேவதை என்று சொல்லக்கூடிய யமதர்மனாக பிறந்தீர்கள். யமதர்மா பிறக்கும் காலத்தின் கண்ணிலே ஒன்று மரியாத ஆணி மாண்டவரிசைக்கு நீங்கள் தண்டனையை கொடுத்தீர்கள். அப்பொழுது அந்த ஆணி மாண்டவரிசையாக இருக்கக்கூடியவர் ஒரு
ஒரு சுப்பல் என்று அதாவது ஒரு தும்பியை பிடித்து சுப்பலை அந்த தும்பியினிடமாகத்தான செருகி அதை துன்புறுத்தினார். அதன் பிரகாரம் இதோ என்னது நான் தவறு செய்து விட்டேன் யமதர்மா அப்படின்னு நீங்க கேட்டபோது, அதாவது அந்த ஆணி மாண்டவரிசி கேட்டபோது சின்னஞ்சிறு வயதில 1 முதற்கொண்டு 12 வயது வரைக்கும் ஒரு தும்பியை பிடித்து என்னை துன்புறுத்தினாலே அதனால இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து அப்படி என்று யமதர்மனாக இருக்கக்கூடிய தர்மதேவர் சொன்னதாம். ஏதாவது 1 முதற்கொண்டு 12 வயது வரைக்கும் பிள்ளைகளாக செய்யக்கூடிய தவறு அது பெற்றவர்களே சாரும். 13 வயதிற்கு மேல செய்யக்கூடிய தவறு அது ஒரு பிள்ளையே சாரும். தவறாக நீங்க எனக்கு தண்டனை கொடுத்ததுனாலே இந்த தும்பியில அதை இருக்கக்கூடிய சுப்பலை சொல்கிறனாலே அது போல தும்பி எப்படி உங்களுக்கு வேதனைப்பட்டதோ அந்த வயிற்று வழியாக உனக்கு வர வேண்டும் என்று ஆணி மாண்டவரிசி தர்மதேவதையாக யமதர்மனா பிறந்த உங்களுக்கு சாபத்தை கொடுத்தார். அதன் பிரகாரம் இந்த சந்திரகுலத்திலே தாசினுடைய வயிற்றிலே விதுரனாக பிறந்து அதே குன்மவாடி என்று சொல்லக்கூடிய வயிற்று வழியோடு பிறந்தீர்கள். அந்த வயிற்று வழியை தீர்ப்பதற்காகவும் இது இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் காட்சி கொடுத்து ஆழ்வார் பட்டம் கொடுப்பதற்காக நானே கொடுக்கிறேன். ஐயா கண்டேன் திருமேனி கண்டேன் பொன்னாளி புரிசங்கையும் கண்டேன் திருக்கிவான் அரக்கன் திருமுகத்தை கண்டேன் பொங்காளி. ஆனால் முதலராஜரே தற்போது உங்களுக்கு எனக்கு எத்தனை ஆழ்வார்கள் இருந்தாலும் அதிலே ஒரு ஆழ்வாராகத்தானே தங்களிடத்தின் கண்களே உங்களுக்கு ஆழ்வாரம் கொடுத்திருக்கின்றேன். இனி மேற்கொண்டு உங்களுக்கு விதிர ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பட்டமானது இருக்கின்றது. வாழ்வாங்கு வாழ்வீராக வாழ்வாங்கு வாழ்வீராக வாழ்வாங்கு வாழ்வீராக. கையில